ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லஞ்ச் எல்லாம் முடிஞ்சிச்சா? சாப்பிட்டீங்களா? உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல்? என்ன சமையல் சமைச்சிங்கன்னு கமெண்ட்டில் ஒன்று போட்டு விடலாம்ல. என்னென்ன நீங்கள் சமைச்சிருக்கீங்க? அந்த மாதிரி நம்ம செய்யலாமா அப்படின்னு எனக்கும் ஒரு யோசனை வரும்ல. கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் காராமணி காரக்குழம்பு வச்சுட்டு பாவக்காய் வறுத்துருந்தேன். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு கார்ன்ஃப்ளவர் பவுடரும் சேர்த்து கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த வாரம் ஃபுல்லாகவே பாவக்காய் வாரமாக போயிடுச்சு. ஏன்னா இந்த வாரம் வந்து சுகர் டெஸ்ட்டு பண்ணிட்டு வந்தாங்க. அதனால வந்து பாவக்காய் மேலே ஒரே பற்று ஆயிடுச்சு. சுகர் டெஸ்ட் பண்ணும்போது தான் பாவக்காய், சுண்டைக்காய், அப்புறம் வந்து வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சு குடிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நடக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துடும். டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சுட்டேன். என்னடா நைட்டுக்கு டின்னருக்கு தானே செய்வாங்க, காலையிலே செஞ்சுட்டாங்களேன்னு பார்க்காதீங்க. நம்ம விருப்பம் தானே, எப்போ வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். சரி பன்னீர் இருந்துச்சா, சரி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக வந்துருந்துச்சு. நிறைய பத்திரிக்கை வந்துச்சுன்னு சொன்னேன்ல, பத்திரிக்கைங்க எல்லாமே ஒன்று ஒன்றா குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. நேற்று வந்து என்னோடய கொழுந்தனார், தங்கச்சி அவங்களோட பேத்திக்கு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே நல்லா கிராண்டாக செஞ்சுருந்தாங்க. ஓப்பன் பிளேஸில் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த க்யூட் பேபியோட பேர் இனித்ரா. நல்லா நேற்று சன்ஃப்ளவர் மாதிரி எல்லோ கலரில் ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகாக இருந்தாங்க. பர்த்டே செலிப்ரேஷனை நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரவங்க எல்லாம் ஜாலியாக சிரித்து பேசிட்டு, நம்ம தான் கூட்டம் கூட்டிட்டா ரொம்ப அப்படியே அமர்க்களம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருப்போம்ல, அந்த மாதிரி தான் நேற்று நல்லா எல்லோரும் பேசிட்டு ஹாப்பியாக போயிருந்துச்சு. சாப்பாடு நல்லா பண்ணியிருந்தாங்க. மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்து சிக்கன் 65, அப்புறம் இடியாப்பம். இடியாப்பத்துக்கு வந்து இந்த ஒயிட் குருமா, சிக்கன் குருமா வச்சுருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு வந்திருந்தோம் வீட்டுக்கு. ஒரு 10:30 அந்த மாதிரி ஆச்சு. நாளைக்கு திருவேற்காட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது. ரொம்ப நெருங்கின சொந்தக்காரவங்க தான். ஆனால் வந்து நாளைக்கு போக முடியாது, நான் போக முடியாது. இவங்கள தான் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். மாதம் மாதம் தேவார பாடல் பெற்ற கோயிலுங்களுக்கு போவோம்ல, அது வந்து நாளைக்கு போகிற மாதிரி இருக்குது. தியாகராஜரையும் அவரை சுற்றி இருக்க கோயிலையும் நாளைக்கு வந்து பார்க்கணும். அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. என்னென்ன கோயிலுக்கு போகிறோன்றத நான் போயிட்டு அந்த கோயிலில் உள்ள தல வரலாறையும் வீடியோவும் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அட எந்த ஊருன்னே சொல்ல மறந்துட்டேன் பாருங்களேன். ஆனால் ஒரு க்ளூ கொடுத்துட்டேன், கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.